வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ண போகிறேன். அது வந்து அவல் பொங்கல் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு டம்ளர் பயத்தம்பருப்பு எடுத்து லேசாக சூடு பண்ணிட்டு அதை வேக விட்டுக்கணும். லேசாக சூடு பண்ணால் போதும். அதை இந்த டம்ளரால் தான் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர், இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் பயத்தம்பருப்புக்கு இந்த டம்ளரால் 3 டம்ளர் அவல் எடுத்துக்கணும். அவல் எடுத்து ஒரு 10 நிமிஷம் அதை ஊற வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அந்த லேசாக சூடு வந்த பயத்தம்பருப்பை போட்டு எந்த டம்ளரால் அளந்தமோ அதோட ஒரு 4 டம்ளர் தண்ணியும் கொஞ்சம் மிளகா ஜீரப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா குழைய வேக விட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் பார்க்கலாம். இந்த அவல் பொங்கலுக்கு ஒரு கொஸ்து பண்ணுறேன். அதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி நல்லெண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம், கொஞ்சோண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் இதை வதக்கிட்டு இந்த புளியை இதில் கரைச்சி கொட்டி கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு போட்டு கொதிக்க விட்டு அது அப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அதுக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த சாம்பார் பொடியும் இதுவும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். பார்க்கலாம். அதில் 1 ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே கொஞ்சோண்டு அரிசி மாவு கலந்து கொட்டி கொதிக்க விட்டு இறக்கினா இந்த புளி கொசு ரெடி ஆகிடும். பார்க்கலாம். நம்ம கொசு ரெடி ஆகிடுது. ரொம்ப சிம்பிள் கொசு, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அவ்வளோதான். பொங்கல் பண்ணுறதை காமிக்கிறேன். பொங்கலுக்கு கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் கலந்து விட்டு இஞ்சி, கடுகு, மிளகு, ஜீரகம், முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்து அதில் போட்டுக்கலாம். இந்த பொங்கலில் அந்த தாளித்து கொட்டின அந்த பயத்தம்பருப்பு வேக விட்டதில் அந்த வேக வச்ச பயத்தம்பருப்பில் இந்த தாளித்து கொட்டினதை கொட்டிட்டு இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு அதில் போட்டுடலாம். ஏன்னா அது அவல் தான், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். ஊற வச்ச 3 டம்ளர் ஊற வச்ச அவலை அந்த தண்ணியோட அப்படியே அதில் கலந்துக்கலாம். கலந்து சேர்ந்த மாதிரி ஒரு கொதி வரட்டும். வந்தவொடனே காமிக்கிறேன். நம்மளோட அவல் பொங்கல் கொசு ரெடி ஆயிடுது. இதுதான் நம்ம பார்த்து பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.